எல்லோருக்கும் வணக்கம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க. எங்கிருந்து இந்த குரல் ஒலிச்சுச்சுன்னா, அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை ஃபர்ஸ்ட் வலிப்பு நோயால இறந்துட்டார்னு ஒரு பொய்ய சொன்னீங்க. அதன் பிறகு கடுமையான போராட்டம். எங்க தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்கொயரின்னு சொன்னீங்க. அன்றைக்கு சிபிஐ என்கொயரி தவறுன்னு சொல்லும் போது ஏன் இங்க எஸ்ஐடியை போடல? அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க. அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்த பிறகு சாரி சொன்னீங்க. ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னிச்சு, இதுவரை 24 பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது, அப்பொழுது எங்கள் தலைவர் ஒரு உத்தரவிட்டார். ஒட்டுமொத்தமா 31 குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியலுக்காகவா? இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா? இல்லை. 31 பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் 31 பேர்ல நேற்று 20 குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று. அதற்கு உண்மை வேண்டும். எப்படி அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 31 கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக, மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த 31 உண்மைகள் வெளிவர வேண்டும். அந்த 31 தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும். எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும். அரசியல், எலெக்ஷன், தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள், எதிர்கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம். காவல்துறை மீது தவற சுட்டி காட்டுறது முக்கியம். காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார்? அந்த உள்துறை அமைச்சர் 31 நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும். முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார்.